தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, நாங்களும் நடத்தல அவங்களும் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து? தாவேகாவை பொறுத்தவரையில மக்களவை தேர்தலில் கட்சி அறிவித்து விட்டு 39 இடங்கள்ல போட்டி போட முடியாத இருந்த கட்சி, விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் போட்டி போட முடியாம இருந்த கட்சி. அதிமுக பொறுத்தவரையில இவங்க 2026 தனித்து போட்டியிடக்கூடிய சக்தியற்றவர்கள் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி தாவேகாவை கருதுறாங்க. அதே வேளையில உண்மையிலே சக்தியோடு போட்டியிட்டால் பாதிப்பு ஏற்பட போவதும் அதிமுகவுக்கு தான். அந்த அடிப்படையில தாவேகா கூட்டணிக்கு வேணும் என்று எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார். பட் என்ன டேர்ம்ஸ்ல வேணும், எந்த அடிப்படையில வேணுங்கிறதுல உள்ள குழப்பம்தான் நிர்மல்குமார் இருக்கும் என்று சொல்வதற்கு காரணமாக அமைந்து விட்டது. குறிப்பாக ஆர்வி உதயகுமார் அவர்கள் பவன் கல்யாண் மாறி துணை முதல்வர் என்ற விஜய் வைத்து பேசும்போது தாவேகா அதனை அதிமுக பாஜகவை 180 இடங்கள் ஜெயிக்கும், விஜயம் சேர்ந்தால் 200 ஜெயிக்கும் என்று சொன்னதின் பொருள் எங்களுக்கு பெரிய கட்சி பாஜக தான், பாஜகவை நாங்கள் விட்டுவிட முடியாது என்ற எடப்பாடியின் கருத்தை தான் ராஜேந்திர பாலாஜி வலியுறுத்தினார். தங்களை ரொம்ப சிறிய சக்தியாக காட்டியதும் நாங்கள் மீண்டும் தனித்து போட்டி என்ற ஒரு கருத்தை விஜய் தரப்பினர் நிர்மல்குமார் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். ஆனால் தமிழக அரசியல் அரங்கத்தை தெளிவாக பார்க்கக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் தெரியும், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், தனித்து போட்டியிடக்கூடிய எண்ணம் விஜய்க்கு இல்லை, அவருடைய முன்னணி தலைவர்களுக்கு இல்லை, மாவட்ட நிர்வாகிகளுக்கு இல்லை, என் தொண்டர்களுக்கே இல்லை என்பது தெரியும். அந்த வகையில் தங்களுடன் கூட்டணிக்கு தாவேகா வரும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். அது அந்த கால நேரம் வரும்போது அந்த தேவை சூழ்நிலைக்கு ஏற்ப தாவேகாவை சேர்த்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி கருதுகிறார். அதன் அடிப்படையில் இந்த கருத்தை அவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளதாக நான் கருதுகிறேன். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன். அதிமுக தாவேகா இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று இபிஎஸ் கூறியிருக்கிறார். அவர் பேசியதை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். பழனிசாமி தாவேகாவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேகா அதிமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. நீங்களா ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க செய்தி வெளியிட்டீங்களா, பொறுப்பு நாங்கள் அல்ல. அதோட ஒரு இடத்துல இன்றைக்கு 2-3 இடத்துல பார்த்தோம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2-3 இடத்துல இன்றைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்க கூட்டத்தில் கொடியை பிடிச்சாங்க. அப்ப நம்ம ஆரவாரமா இருந்தாங்க. குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்த எழுச்சி பயணம் போட்டு அப்பொழுது சொன்னேன், தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன். அதை நீங்க பெருசா பேசிட்டே இருக்கிறீங்க. ஆக அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க. நல்லா புரிஞ்சுங்க, வேற கட்சி கொடி காட்டல. அப்பவும் அவர் கட்சியில் தான் இருக்கிறாங்க. ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை, தாவாக்கோட பேச்சுவார்த்தை, தாவாக்கா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிச்சு. ஆமா, தொண்டர் அப்படி கிடையாது. தொண்டர் ஏங்க உங்க வீட்டுல ஒரு விருந்தாளி வராங்க, விருந்தாளி என்ன சொல்லுவீங்க, போப்ப வெளியன்னு சொல்லுவீங்களா? என்னங்க இது? ஒரு மனிதாபிமானம் வேண்டாம். ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டை எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க. அப்ப இதுல என்ன தவறு? சுண்டலை பத்தி தான் சொன்னேன். அங்க கொடியாட்டி தொண்டர் அங்க தொண்டர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுக்கான்னு சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்குது? யாரு எதுக்கு உழ வைக்கிறதுக்கா? ஏற்கனவே நாங்க பண்றது ரொம்ப பத்தலையா? இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவைதான காரணம்.